குறைஞ்சது 2 பேர் இருந்தால் போதும். ஓகே, இதே பெஸ்ட்டாக தான் இருக்குது. நான் அது மறுபடியும் புதுசாக வந்து ஆடு வாங்கி குட்டி போட்டு பண்ணுறதுலாம் அந்த ஆப்ஷனுக்குலாம் போகணும். இதே ஓகே தானே? ஓகே, மற்றவங்க இதை பண்ணுறதுனா பண்ணலாமா? பண்ணலாம். யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு எடுத்தோன்னே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 20 குட்டி வாங்கிட்டு வளர்த்துங்க. எடுத்தோன்னையும் ஒருத்தர் 100 குட்டி விட்டுருக்காங்க, 200 குட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுக்காக வாங்கி விடாதீங்க. காட்டில் வந்து ஆள் போட்டு ஆள் வேலை செய்யணும், தண்ணி இருக்கணும். மழை இல்லைன்னா தண்ணி இருக்காது, மறுபடியும் அந்த டைம் போட முடியாது. அது இதே பெஸ்ட்டு. ஓகே ப்ரோ, இப்போ தான் இது 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது வந்ததுக்கு எங்களுக்கு டென்ஷன் இல்லை. பரம அளவுக்குன்னே எங்களுக்கு 3.5 மாதம் தான் டைமு. அதுக்குள்ள நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுவோம். எங்களுக்கு 2 ஆள் இருந்தால் போதும். நாங்களே ஃபீடு போட்டு நாங்களே பார்த்துக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க சார். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார். இது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அணிமு கிராமத்தில் இருக்குது ஸ்ரீ அன்னை கோட் ஃபார்ம். ஓகேங்க சார். நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க? இப்போ 2 வருஷமாக வளர்த்திட்டு இருக்காங்க. 2 வருஷமா? 2 வருஷமா. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க தெரிஞ்சுக்க? நான் 12th தான் படிச்சிருக்கேன். 12th தான் படிச்சிருக்கீங்க. ஓகேங்க சார். இப்போ ஆடு வளர்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஆடு வளர்க்கணும்னா ஃபஸ்ட்டு அப்பா அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபீல்டு வந்து ரிக்கு ஃபீல்டு, போர் போடுவாங்களே, போர்வெல் ஃபீல்டு, அதில் இருந்தோம். மறுபடியும் இப்போ அது இருக்குது, அது எக்ஸ்ட்ரா பிஸ்னஸாக இருக்குது. அப்புறம் சரி இது பண்ணி பார்க்கலாம், மாமெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, சரி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணோம். ஓகேங்க ப்ரோ. இப்போ ஆடு வந்து நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்னால வந்தேன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வந்து ஆட்டு பண்ணையில் வந்து நிறைய லாபம் இருக்குதான், லாபமும் இருக்குது, அதே வகையில் வந்து நஷ்டமும் இருக்குது. அந்த நஷ்டம் வந்து கையாளுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் இல்லாமலோ இல்லை வந்து அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலையால சம்திங் லாஸ் ஆகலாம். ஸோ அதெல்லாமும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 வருஷமாக நான் லாபகரமாக பண்ணையை வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் பல்வேறு கேள்விகள் வந்து உங்களுக்கு கேட்க போகிறோம். அது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியுமா? சொல்லிக்கலாங்க. ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் ஆடு வளர்க்க வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து என்ன ஆடு வந்து தேர்வு செய்யலாம்னு நினச்சிங்க? நான் மேக்ஸிமம் செம்மறியில் பார்த்தீங்கன்னா மேச்சேரி. ஏன் நீங்கள் செம்மறி எதுக்கு நீங்கள் தேர்வு பண்ணீங்க? ஆடுல நிறைய ரகம் இருக்குது. அதாவது பரன்மேல் வளர்க்கறது பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் வர்றது வந்து செம்மறி ஆடு மட்டும்தான் வரும். நீங்கள் வெள்ளாடு இதெல்லாம் வச்சு பண்ணீங்கன்னா வெயிட் கெயின் வராது. அதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? ரீசன் பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு ஃபீடு எடுக்கும், அது பார்த்தீங்கன்னா ஃபீடு கம்மியாக தான் எடுக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் ஃபீடு எடுக்காது. இது எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு கெயின் வரும். ஓகே. அது பார்த்தீங்கன்னா நம்ம தீனியே கொடுத்தாலும் அது வந்து சாப்பிடாது. வெயிட் கெயின் வராது. ஓகே. ஏன்னா இது 4 மாதம் 3 மாதம் 4 மாதம் சேல்ஸ் பண்ணிடலாம். அது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும். ஓகே ப்ரோ. இப்போ வந்து நீங்கள் செம்மறி வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மறின்றதை உள்ளே தான் வச்சு வளர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பரன் செட்டப்பில் ஒரு ஷெட்டு வந்து தேவைப்படும். ஆமாம். அப்போ இந்த ஷெட்டு வந்து எப்படி போட்டிங்க? இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு? அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து 22க்கு 100 ரேக்காக பிரிச்சிருக்கோம். அதாவது ரூமாக பிரிச்சிருக்கோம். ரூமு பார்த்தீங்கன்னா வந்து 20க்கு 20 22க்கு 20 அப்படி ரூம். ஓன்லி பார்த்தீங்கன்னா ஒரு 60 குட்டி விடுற மாதிரி பிரிச்சிருக்கோம். ஓகே. இதுக்கு எவ்வளோ செலவாச்சு? இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா ஆச்சுங்க. 6 லட்ச ரூபா ஆச்சு. ஓகே. இப்போ மேலே ஷெட்டு போட்டிருக்கீங்களா இல்லை கீத்தா? கீத்து போட்டு மேலே சீட் அடிச்சிருக்கு. அப்புறம் இப்போ ஷெட்டு வந்து நீங்கள் பரன் மேல் ஆடு போட்டிங்க, ஒரு 6 லட்ச ரூபா கிட்டே செலவு பண்ணுவாங்க. ஓகே. இதில் சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்கீங்க? ஆமாங்க. அது வந்து ஆடுகளை பார்க்கறதுக்காக. அதாவது ஃபீடு எல்லாம் எடுக்குதா, நான் ஃபீடு போட்டு போனதுக்கப்புறம் கரெக்டாக ஃபீடு சாப்பிடுதா அதுவும் செக் பண்ணுறதுக்காக சிசிடிவி கேமரா. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து நீங்கள் இந்த ஷெட்டுலாம் போட்டிங்க, அதுக்கப்புறம் ஆடு வந்து நீங்கள் செம்மறி ஆடுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஆடு வந்து எங்கே போயிட்டு நீங்கள் வாங்கினீங்க? ஏன்னா வந்து ஆடு தேர்வு செஞ்சு நம்ம நல்ல ஆடாக வாங்கணும், அதில் தான் வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஆடுன்றது இப்போ ஒரு எத்தனை ஆடு வாங்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வளர்க்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் எத்தனை ஆடு வாங்கினீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 குட்டி வாங்கிடலாம், 10 to 20. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது ஒரு 40 குட்டி தெரியாமல் வாங்கிட்டேன். வாங்கி வெயிட் கெயின் வரல. அதாவது ஃபீடு போடுறதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிக்கு 500 ரூபா லாஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது நிறைய பேர் இருந்தும் சொல்லி கொடுத்து வந்தாலும் நாம் கொண்டுறது கஷ்டம் தான். அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 20 குட்டி வாங்கிவிட்டு கரெக்டாக கொண்டு வந்து வெயிட் வருதா, நம்மளால் முடியுமா அப்படின்னு கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு வந்து பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே. இப்போ 50 100 இப்படி வாங்கி விட்டோம்னா லாஸ்ட் தான், கம்பல்சரி லாஸ்ட் ஆகும். அதில் அனுபவம் இருக்காது. அனுபவம் இருக்காது. நமக்கு தனியாக வர அனுபவங்கிறது வேற, இன்னொருத்தர் சொல்லி அதே மாதிரி பண்ணி வர அனுபவங்கிறது வேற. சரிங்க சார். இப்போ வந்து ஒரு 20 குட்டி உதாரணத்துக்கு நம்ம வாங்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு குட்டி எவ்வளோக்கு வாங்கினீங்க? குட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வளர்க்குறவங்க வந்து மினிமம் 5 கிலோ சைஸு கீழே வாங்கவே வேண்டாம். ஓகே. அதுக்கு மேலே வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஃபீடு சேர்த்தி போட்டாலோ இல்லை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட அது வந்து ஓரளவுக்கு செட் ஆகிக்கும். ஆனால் 5 கிலோ கீழே வாங்கிட்டீங்கன்னா புதுசாக பண்ணுறவங்க கொண்டு வரவே முடியாது.
ரொம்ப கஷ்டம். ஆனா இப்போ நீங்க குட்டி வந்து எங்க வாங்குனீங்கண்ணா? நாங்க வந்து மணல்மேட்டில் வாங்கினோம். மணல்மேடு, கரூர் மணல்மேட்டில் சந்தை. சந்தையில். ஓகே, அது நீங்க தான் வண்டி எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு போய் வாங்கிட்டு. ஓகேங்கண்ணா. இப்போ 5 கிலோ கீழே வாங்கினா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கும்னு சொல்றீங்க. ஆமா, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்னா அதாவது பால் ஊட்டின குட்டிக்கும் நல்லா ஓரளவுக்கு பெருசாகி தீனி நல்லா ஃபீட் எடுக்கிற குட்டிக்கும் வித்தியாசம் இருக்கும். 5 கிலோக்கு மேலே வாங்கினா நல்லா இருக்கும். ஓகேண்ணா. ஏன் வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோல நீங்க வாங்க ட்ரை பண்ணல குட்டி? 5 கிலோ 6 கிலோ வாங்கினோம்னா உங்களுக்கு ஜீரண சக்தி கம்மியா இருக்கும். நம்ம போற ஃபீட் அதுக்கு செட் ஆகாது. காட்டுல மேய்க்கும் போது பாத்தீங்கன்னா கழிச்சல் ஆகும். அப்போ இருந்த குட்டிலாம் தான் வரும். இதே 5 கிலோக்கு மேலே இருந்தா உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். வந்தோடனே செட் ஆயிக்கும். அப்போ உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கிருக்கீங்க. ஏன்னா நீங்க வந்து பசுந்தீவனம் கொடுக்கறது இல்ல, நீங்க அந்த டிஎம்ஆர்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட் மட்டும் தான் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கி. ஆமா, இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா 5 கிலோ ஆவரேஜ் 5 கிலோக்கு மேல தான் இருக்கும். ஓகே, இப்போ வாங்கிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? இந்த வாங்கினது இப்போ 10 நாள் தான் ஆகுது. 10 நாள் தான் ஆகும். எல்லாமே 5 கிலோக்கு மேல தான் இருக்கும். ஓகே, இப்போ குட்டி வந்து நம்ம ஒரு சந்தையில தான் நீங்க வாங்குறீங்க. ஆமா. இப்போ எத்தனை குட்டி வாங்குனீங்க? இப்போ கரண்டா 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டா எத்தனை குட்டி? இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 200 குட்டி வாங்கணும். 200 குட்டி. அதாவது வாரம் 50 குட்டி எடுத்தோம்னு வச்சுங்களேன். ஓ, வாரம் 50 ஒரே டைம். நல்லா இருந்துச்சுன்னா குட்டி ரேட் கம்மியா இருந்துச்சு, குட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா சேர்த்து எடுக்கலாம். 50 குட்டிக்கு மேல சேர்த்து எடுக்கிறதே கஷ்டம் தான். ஓகே, இப்போ வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அப்போ இது தேர்வு செஞ்சு இப்போ எப்படி மாடுக்கு வந்து அவ்வளோ நம்ம பார்த்து பல்லுலாம் இருக்குன்னு வாங்குறோமோ, அப்போ ஆடுக்கு எதனா ஐடென்டிஃபை பண்ணி வாங்கணும். மாடுன்னு பார்த்தீங்கன்னா குட்டி ஹைட் போக்கு நீளப்போக்கா இருக்கணும். ஓகே, இது மாதிரி குட்டி பார்த்தா நைஸா இருக்கணும். ஓகே, எப்படி எக்ஸாம்பிளுக்கு ஒரு குட்டியை காமிச்சு சொல்ல முடியுங்களா? இப்போ ஆடு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு எப்படி நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறோம்? இந்த குட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா செம்மறியில இந்த குட்டி வந்து முடி பார்த்தீங்கன்னா கொட்டி நைஸ் முடியா இருக்கும். ஓகே, வேற குட்டிலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வேற மாதிரி குட்டி எதுவுமே இருக்காது. எல்லாமே நைஸ் குட்டி மட்டும்தான் இருக்கும். முடி குட்டி நைஸா இருக்கும், சைனிங்கா இருக்கணும். அதே மாதிரி கால் ஹைட்டா குட்டி நீளமா இருக்கணும். ஓகே, அப்புறம் இந்த புடிப்பு இதுதான் மெயின். ஓ, அப்படி பிடிச்சா இந்த அளவுக்கு இருக்கும். இந்த புடி இருக்கணும். இந்த புடி இருந்துச்சுன்னா தான் குட்டி நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, இல்லைன்னா வெயிட் கெயின் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல கிராஸ் அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்றது இருக்கா? இல்ல கிராஸ் எல்லாம் இல்ல. நம்ம வாங்கும்போது குட்டி மெயினா பாக்குறது நைஸ் முடியா இருக்கணும். முடி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெயிட்டே இருக்காது. குட்டியில வெயிட் அதிகமா வராது. வெயிட் சுத்தமா வெயிட்டே வராது. அது அந்த எல்லாம் வளர்ந்தாலும் வெயிட் வராது. 32 கிலோ இருந்துச்சு அப்படின்னா அந்த குட்டி பாத்தீங்கன்னா நீங்க 3.5 மாசம் கழிச்சு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 25-26 கிலோ தான் இருக்கும். ஓ, 10 குட்டி 20 குட்டி வாங்கல 10 குட்டி அப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் லாஸ் தான். ஓகே, அப்படிதான் லாஸ். இந்த 3 விஷயம் வந்து நம்ம பார்த்து மெயினா பார்த்து குட்டி வந்து நைஸ் குட்டியா இருக்கணும். குட்டி நல்லா இருக்கணும். மெயினா நைஸா இருக்கணும். அப்புறம் கை வச்சு இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். குடி இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா பார்க்க முடி இல்லாம ஷைனிங்கா இருக்கணும். ஓகே, இப்படி பார்த்து வாங்குறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனா இப்போ நீங்க வந்து ஒரு 200 குட்டி வாங்கிட்டு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். எடுத்துட்டு வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து விடுறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ 15 கிலோல தான் நீங்க வாங்குறீங்க. ஆமா. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பசுந்தீவனம் கொடுத்துருக்கலாம், என்ன ஃபீட் வேணாலும் கொடுத்துருக்கலாம், காட்டுல மேய்ஞ்சிருக்கும். அப்ப அது இந்த உங்களோட இந்த பரன்மேலுக்கு வந்தவொடனே அடாப்ட் ஆகுதா? நீங்க எந்த மாதிரியான ஃபீடு வந்து கொடுப்பீங்க? அதாவது வந்தோடனே அடாப்ட் ஆகாது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 100 கிராம் ஃபீடு ரொம்ப கம்மியா கொடுத்து நம்ம தீனி சாப்பிட வச்சு செட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பிரச்சனை. டிஎம்ஆர் தான். டிஎம்ஆர் போடும்போது 100 கிராம் கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி கொஞ்சமா போட்டோம்னா ரேசி எக்ஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும், செட் ஆகிக்கும். ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்டு பழச்சுன்னா மறுபடியும் சாப்பிட்டு போகணும், பிரச்சனை இல்லை. அதாவது அதுக்கு தான் 5 கிலோக்கு மேலே வாங்குறது. கீழே வாங்கினா சாப்பிடாது, படுத்தா இருக்கும். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுத்திருக்கும். ஓ, அப்ப எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் பாருங்க. தண்ணி அப்படியே இறங்கிடும், இன்னொரு வெயிட்டே இறங்கிடும். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தா அப்புறம் என்ன ஒரு 3 நாள் 4 நாள் அதுக்கப்புறம் குட்டி வாங்கினே வேஸ்ட், அமௌண்ட் வேஸ்ட் தான். ஓகே ஓகே ஓகே, இப்போ அது ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, இப்போ 15 கிலோல இருந்து வாங்கினா இந்த பசுந்தீவனம் இல்லாம இந்த டிஎம்ஆர் ஃபீடு வச்சு நம்ம இது பண்ணலாம். ஆமா, டிஎம்ஆர் ஃபீடு. ஓகே, இப்போ இந்த டிஎம்ஆர் ஃபீடுன்னு சொல்றீங்க. இப்போ அதுல ஏன் நீங்க பசுந்தீவனம் போடாம அதை மட்டுமே போடுறீங்க? ஏன் அதான் ஒர்க்கு கம்மி, ரேட்டு கம்மி. ஓகே, அப்படியே மோட்டு வைப்போம்னா கூட்டிட்டு போயிடலாம். ஓகே, அதான் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் எடுத்து போட்டு அரைச்சு மிஷின்ல அரைச்சு சாக்கோட்டர் போட்டு அரைக்கணும், அரைச்சு காடு வாங்கணும், காடு இருக்கணும், விதை போட்டு அதை முளைச்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், திரும்ப லேபர் வச்சு அறுத்துட்டு வந்து இதுக்கு வந்து கொடுக்கணும். ஆமா, அது அதுக்கு இதே போல 1/2 hourல வேலை முடிஞ்சிடும். அது எல்லாம் பண்ணி கொண்டு வந்து பார்த்தா நல்லா ஒரே அந்த பசுந்தீவனத்தை அரைக்கிறதுக்கு சாஃப் கட்டர் வேணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த டிஎம்ஆர்லேயே கிடைக்குது. ஓகேங்கண்ணா, இப்போ 15 கிலோ நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து இதுக்கு எதனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறி வேற வந்து டிசீஸ் எதனா அட்டாக் ஆகுமா? டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில இருந்து வாங்கிட்டு வரும்போது, அதாவது ஒருத்தி வீட்டில் வளர்த்துட்டு இருந்து வாங்கிட்டு வந்தாங்கிறது வேற. சந்தையில் போய் வாங்கும்போது நிறையா ஆடு இருக்கும், நிறைய குட்டி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கம்ப்ளைண்ட் வரும். வந்தோடனையும் இப்போ நான் 200 குட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 100 குட்டி வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அந்த 100 குட்டி தனியாக ஒரு இடத்துல விட்டுருவேன்.
அது தனியாக ஒரு செட் இருக்கு. அந்த செட்டில் விட்டு பிபிஆர் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி பிபிஆர் போட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் மறுபடியும் வந்து இந்த குட்டியோட சேர்த்துவோம். அதே மாதிரி இந்த குட்டிக்கு அந்த குட்டிக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தனித்தனியாக தான். அது பிபிஆர்னா அது என்ன? வேக்சின். அது கம்பல்சரி போடணும். கம்பல்சரி பிபிஆர் போட்டே ஆகும். ஓகே. அது நீங்களே போட்டுப்பீங்களா வெட்டனரி டாக்டர்? இல்ல டாக்டர் தான் வந்து போடுவோம். டாக்டர் தான். அது எதுக்காக? நோயெல்லாம் வராம. நோய் இல்லாம நம்ம குழந்தை பிறந்தா நமக்கு போடுவாங்களா ஊசி, தடுப்பூசி போடுறாங்களா, அம்மா ஊசி போடுற மாதிரி. ஓகே. இப்போ வந்து நீங்க 15 கிலோல தான் தேர்வு செஞ்சு வாங்குறீங்க. அப்ப இது பிறந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு வேக்சினும் அவங்க போட்டிருப்பாங்களா போட்டிருக்க மாட்டாங்களா தெரியாது. அப்ப நீங்க போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த 15 கிலோல போடுறப்ப இது நமக்கு போதுமானதா இருக்குமா நோய் வராம இருக்கு? நோய் அதாவது அதுக்கு மேல சுத்தி இருக்கும். நம்ம போட்டா போதும், பிபிஆர் மட்டும் போட்டா போதும். ஓகே. இப்போ அந்த காஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு வரும் ஒரு குட்டிக்கு? நீங்க குட்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு குட்டிக்கு வந்து ஒரு வேக்சின் பாத்தீங்கன்னா ஒரு 20 to 30 ரூபா வரும். 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்கு வரும் பிபிஆருக்கு மட்டும். ஓகே. அது போடுவீங்க. மெடிசன் பார்த்தா வேற எதனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு 2-3 நாள்ல வந்து ஒரு வாரத்துல செட் ஆகிடுச்சு அப்படின்னா பிபிஆர். அதுக்கப்புறம் வந்து டிவார்மிங் பண்ணிடுவோம். டிவார்மிங் ஒரு வாரம் கழிச்சு டிவார்மிங் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து குட்டி கமெண்ட் வரல அப்படின்னா ஈட்டி தேவையில்லை. இல்லைன்னா ஈட்டி இன்னொரு வேக்சின் போடணும். ஓகே. ஈட்டி வேக்சின் போடணும். ஓகே. இப்போ மெடிசன்லாம் பார்த்தா ஒரு ஆடுக்கு எவ்வளோ வரும்? நீங்க ஒரு பேட்சுக்கு சொல்றேன் நான். அதாவது குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா ஈட்டியும் பிபிஆர் கம்பல்சரி போடணும். ஃபர்ஸ்ட் பிபிஆர் போட்டு மறுபடியும் ஈட்டி வந்து கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு போற மாதிரி ஈட்டி போட்டுக்கலாம். ஈட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா குட்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதாவது வேக்சினுக்கு மட்டும் ஒரு 100 ரூபா வச்சுங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா லியோடானிக்கு, சத்து டானிக்கு இதெல்லாம் கொடுக்குறது பாத்தீங்கன்னா ஒரு குட்டிக்கு ஒரு 150 ரூபா சேர்த்து டோட்டலா 150 ரூபா வரும். ஒரு ஆவரேஜா 150 ரூபா வச்சுங்க. ஓகே. மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் பண்ணிட்டாலே நோய் வந்து அட்டாக் ஆகாம நோய் வராது. ஏன்னா நம்மளோட ஆடு வந்து மழையில் நனைய போறது இல்லை. ஸோ வந்து நம்ம கூலிங்க்கு வந்து ஹீட்டுக்கு வந்து நீங்க ஃபேன் போட்டுருக்கீங்க. ஸோ ஓரளவுக்கு போதுமானதா இருக்கும். நம்ம செட்டுக்கு வந்து நம்ம இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 20 நாள் தாண்டிச்சு அப்படின்னா குட்டிக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அந்த 20 நாள் மெயின்டைன் பண்றது தான் கஷ்டம். ஓகே. இப்போ அந்த 20 நாள் நம்ம வந்து தாண்டிட்டோம். ரெகுலரா நீங்க வந்து இதே ஃபீடு வந்து கொடுத்துட்டு வரீங்க. வேற எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே கிடையாது. எந்த ஃபீடு போட போறீங்க அவ்வளவுதான். அந்த வாங்கிட்டு வந்து 20 நாள் மட்டும் ஃபுல்லா கிட்ட இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா என்ன அந்த 20 நாள் தாண்டதுக்கு அப்புறம் ஒரு 50% 50% பார்த்தா போதும். ஃபீடு மட்டும் போட்டுருந்தா போதும். எந்த 20 நாள்ல என்ன கிட்ட இருந்து பாக்குற மாதிரி இருக்கும்? வேற பக்கம் இருந்து வந்த குட்டி நோய் இருக்குதா? நோய் இருந்துச்சும் கால் மொண்டிட்டு இருக்கும், காலில் புண்டு இருக்கும், குழம்புல புண்டு இருக்கும். ஓகே. ஏதாச்சும் கண்ணு டிராப்ஸ் மாதிரி விடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பிரச்சனை வரும்போது அந்த 20 நாள் பார்த்துட்டோம்னா நம்ம செட்டுக்கு வந்து 20 நாள் அதுக்கப்புறம் குட்டி ஃப்ரீயா. ஓகே. அந்த மாதிரி இது வர வாய்ப்பு இருக்கு. 250 கிட்ட குட்டி கிட்ட இருக்கும். ஏன்னா ஒரே இடத்துல 50 குட்டியும் வாங்க மாட்டாங்க. இப்போ வியாபாரி வாங்கினா ஒரு இடத்துல 50 குட்டி வாங்க மாட்டாங்க. ஒவ்வொரு காட்டுலயும் 4, 5, 2 இப்படிதான் பார்த்து எட்டு வருவாங்க. அப்படி எட்டுரும் போது பாத்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி எல்லா வீட்லயும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஆமா ஆமா. ஏதாச்சும் ஒரு குட்டி உடம்பு சரினா எல்லா குட்டிக்கும் வந்துடும். அது மாதிரி அஃபெக்ட் ஆக வாய்ப்பா இருக்கு. 20 நாள் மட்டும் கம்பல்சரி பாத்தியா. ஓகே. இப்போ அதனா நோய் எதனா வந்துச்சுன்னா தனியா விட்டுருங்க. ஆமா. நாங்க வாங்கிற போது இப்போ 50 குட்டி வந்துட்டோமா 50 குட்டி தனியா தான் இருக்கும். 20 நாள் கழிச்சு தான் மறுபடியும் எல்லா குட்டி ஃபர்ஸ்ட் பழைய செட்டில் குட்டிக்கே வரும். இப்போ 200 குட்டி இருக்கு அப்படின்னா இப்போ 50 குட்டி வாங்கிட்டோம்னா அந்த 200 குட்டியோட குட்டி சேர்றதுக்கே வந்து 20 நாள் கழிச்சு தான் வந்து சேரும். வேக்சின் போட்டு தனி ரூம்ல தான் வச்சிருப்போம். ஆமா, அன்னைக்கு தனி ரூம்ல தான் இருக்கும். வேக்சின் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க இந்த குட்டி இங்கே வரும். ஓகே. அது ஒரு நல்ல ஐடியா. ஏன்னா ஆல்ரெடி நல்லா இருக்கிற குட்டிக்கு பரவாம இருக்கிறதுக்கு பிபிஆர் வந்துச்சு அப்படின்னா ஒரு குட்டிக்கு வந்துச்சுன்னா அடுத்த ஒரு வாரத்துல எல்லா குட்டியும் அட்டாக் ஆயிரும். ஓகேங்க ப்ரோ. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி இந்த இது வந்து போட்டிருக்கீங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போ ஆடு வந்து நீங்க 15 கிலோல வாங்கி வந்தீங்க இல்லையா? ரொட்டீனா அதுக்கப்புறம் இதே தான் பண்ணிட்டு இருக்க போறீங்க. வெயிட் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கெயின் ஆகுது? அதாவது ஃபர்ஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கெயின் கம்மியா இருக்கும். ஆனா வாங்கிட்டு வந்து ஃபீட் கம்மியா போட்டு செட் பண்றதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு 3 to 4 கிலோ ஃபர்ஸ்ட் மாசம் ஏறும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 5, 6, 7 வந்து ஒரு 50 குட்டியில ஒரு 10-15 குட்டி 7 கிலோ கூட வெயிட் வரும். ஆவரேஜா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிலோ ஏறும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மாசம் மட்டும் கம்மியா இருக்கும். அடுத்த 2 மாசம் உங்களுக்கு 5 to 6 கிலோ கன்ஃபார்ம். ஓகே. இப்போ இந்த 15 கிலோல வந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். எத்தனை மாசம் வரைக்கும் உங்களோட பண்ணையில வந்து நீங்க வச்சிருக்கீங்க? நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம். 3 மாசம். ஓகே. இந்த 100 நாள் கணக்கு வச்சுங்க. 100 நாள். இந்த 100 நாள்ல அதிகபட்சமா உங்க குட்டிலாம் எவ்வளவு வெயிட் வந்து வரும்? 33 கிலோ இருக்கும். 5 கிலோ வாங்கிட்டு 33, 34 கிலோ இருக்கும். ஓகே. 33ல சேல்ஸ் பண்றீங்க? சேல்ஸ் பண்ணிடுவோம். ஓகே. இது வந்து சனைக்கு வர்றது அதெல்லாம் கிடையாது? அதெல்லாம் இல்ல. கறிக்காக மட்டும்தான் வளர்க்குறேன். கறிக்காக மட்டும்தான். ஓகே. ஏன் நீங்க வந்து இத அடுத்த இதுக்கு மாத்தி நீங்களே குட்டியா போட்டு இன்னும் உற்பத்தி பண்ணலாம்ல? அதுக்கு பாத்தீங்கன்னா இது பரன் மேல வளர்க்கறனால பாத்தீங்கன்னா இப்போ ஆடு வந்து தேர்வு செஞ்சு எடுத்து பண்ணோம்னு வச்சுங்களேன். வெள்ளை ஆடா வாங்கி விடும்போது அது குட்டி போட்டோம்னா குட்டி போடு ஒரு ஆடு வந்து குட்டி போடுதுன்னு வச்சுங்களேன். 50 ஆடு இருந்துச்சுன்னா 50 குட்டி போடும்.
50 குட்டி போடும்போது நைட்ல 12 மணிக்கு போடும், 1 மணிக்கு போடும். நாம வந்து இங்க இருந்து பாத்துட்டு இருக்க முடியாது. அதுல பாதி குட்டி எந்திரிக்காது சத்து இல்லைன்னா. அது ரொம்ப ஒர்க் அதிகம். அதுக்கு இதே பெஸ்ட். ஓகே. இது வந்து நீங்க மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ப்ளஸ் வந்து நம்ம கறிக்காக விக்கிறப்ப நமக்கு உடனே ஒரு ப்ராஃபிட் வந்துரும். ஓகே. இப்ப நம்ம 4 மாசத்துல ஒரு லாபம் எடுத்துறலாம். ஓகே. அப்போ அந்த 3 மாசம் வந்து நம்ம 3 மாசத்துல ஒரு நல்ல ஒரு பிசினஸ்னா இதை சூஸ் பண்ணலாம். ஆமா, சூஸ் பண்ணலாம். ஓகேங்க ப்ரோ. இப்போ ஒரு ஆடு எவ்வளவுக்கு வாங்கணும்னு சொல்லிருந்தீங்க? 15 கிலோல 15 கிலோல பாத்தீங்கன்னா ஒரு 6600 ரூபா 6800 ரூபாய்க்கு ஆகும். அப்ராக்சிமேட்டா ஒரு 7000 வச்சுக்கலாம். 7000 வச்சுக்கங்க. 7000 வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 35 கிலோ கிட்ட வரும்னு சொல்றீங்க. 100 நாள்ல 35 கிலோ. ஓகே. அப்ப அது வந்து நீங்க எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்றீங்க? அதாவது பாத்தீங்கன்னா ரேட்டு இந்த டிசம்பர் வரைக்கும் ஒரு 380 to 400 ரூபா இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பக்ரீத் டைம்ல 430 440 ரூபா இருக்கும். பக்ரீத்துக்கு பார்க்கும்போது நாங்க 40 கிலோ வரைக்கும் வெயிட் கொண்டு வருவோம். ஓகே. இதுக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 35 கிலோ இருக்கும். அந்த ரேஞ்சில் தான் ரேட் 380 400 ரூபா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டிக்கு வந்து மாசம் ஒரு 1000 ரூபாய் கணக்கு மீதியாகும் வச்சுங்களேன். 3 மாசம் குட்டிக்கு 3000 மீதியாகும். ஓகே. ஒரு குட்டி எவ்வளவுக்கு போகும்? ஒரு குட்டிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7000 ரூபாய்க்கு வாங்கணுமா, ஒரு 2500 ரூபாய் ஃபீடு போச்சுன்னா கூட 9500 ரூபா ஆச்சு. ஒரு 13000 ரூபாய்க்கு விற்கலாம். ஓகே. 13000க்கு போகும். 13000க்கு போகும். ஓகே. ஸோ இப்போ இந்த பக்ரீத் டைம்ல விலை வந்து அதிகமா போகுது. பக்ரீத், தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டைம்ல. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பேட்ச் ரெடி பண்ணி பண்றீங்களா இல்ல நார்மலாவே பண்ணுவீங்க? நம்மள ரெண்டே பேட்ச் தான். டிசம்பர் பேட்ச் ஒண்ணு, அடுத்து பக்ரீத் பேட்ச். இந்த 2 பேட்ச் தான். 2 பேட்ச் தான். இப்போ டிசம்பர் பேட்ச்னா இது வந்து முன்னாடி வாங்கி விட்டோம். ஆனா ஒரு இயருக்கு நீங்க 3 பேட்ச் பண்ணலாமே, ஒரு பேட்ச் ஏன் தவிர்க்கிறீங்க? பண்ணலாம். இது நம்ம பக்ரீத்துக்கு விடும்போது பாத்தீங்கன்னா இப்போ இதை முடிச்சு கொடுத்த மாதிரி பக்ரீத்துக்கு 45 கிலோ 50 கிலோ வெயிட் வரும். ஓ. அதுக்காக அப்ப வாங்கி விட்டோம்னா எங்களுக்கு வெயிட் கரெக்டா இருக்கும். பக்ரீத்துக்கு கரெக்டா இருக்கும். பக்ரீத்துக்கு அப்ப கொடுக்குறப்ப கொஞ்சம் வெயிட் இன்னும் நாள் வந்து அப்ப எக்ஸ்ட்ரா வேணும்ல. உங்களுக்கு 45 கிலோ 50 கிலோ வெயிட் வரும்போது அப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் காசும் எக்ஸ்ட்ரா வரும். ஆமா. ஓகே ப்ரோ. ஏன் நீங்க முன்னாடி இருக்க குட்டிக்கு ஏன் 35 கிலோ கொடுங்க? அதுக்கு நீங்க 45 கிலோ வரைக்கும் வளர்த்து கொடுக்கலாம். இல்ல, அது கறிக்கு வந்து எடுக்க மாட்டாங்க. ஓ. பக்ரீத் அப்ப மட்டும் 35 கிலோ வரைக்கும் தான் கறிக்கு எடுப்பாங்க. 28 to 30 கிலோ வரைக்கும் கறிக்கு எடுப்பாங்க. ஓகே. பக்ரீத்னா அப்புறம் அவங்க 50 60 கிலோ வரைக்கும் எடுப்பாங்க. ஓ. ஏன் அவங்க பக்ரீத்துக்கு மட்டும் அப்படி இருக்கு? அவங்க குர்பானி கொடுக்குறாங்களா, வீட்டுக்கு குர்பானி கொடுப்பாங்க. ஓ. அப்ப அதுங்களுக்கு வந்து வெயிட்டா, அதாவது கொம்பு இருக்கணும், நல்லா ஹைட்டா இருக்கணும். அப்ப பக்ரீத்துக்கு நம்ம கொடுக்குறோம்னு ஃபிக்ஸ் ஆகி தான் நம்ம அதை வந்து பிளான் பண்ணி நீங்க பண்றீங்க. 2 பேட்ச். ஓகே. பக்ரீத்துக்கு ஒண்ணு, அடுத்து நவம்பர் டிசம்பர். இப்போ இது நவம்பர்ல கொடுத்தோம்னா கூட அது வந்து அதுக்கப்புறம் வாங்கி விட்டோம்னா பக்ரீத்துக்கு. ஓகே. இப்போ இந்த பக்ரீத் பேட்ச் உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? பக்ரீத் பேட்ச் வந்து குட்டிக்கு 5000 கிடைச்சிச்சு. குட்டிக்கு 5000. ஒரு 250 குட்டி. 250 குட்டி. ஓகே ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ ஆடு ப்ரோ, இப்போ வந்து இந்த பரண்மேல் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே ஒரு 1000 வீடியோ கிட்ட இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவ்வளோ லாபம்னு சொல்கிறாரு, அவ்வளோ லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட என்ன நேச்சரோ நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப எங்கள் சேனலுக்கும் பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து பேசின இந்த நிறைய தெரியாத விஷயங்களும் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வளர்க்குறீங்க எல்லாமே. ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு யங்ஸ்டராக இதில் வந்து அச்சீவ் பண்ணிட்டு வரீங்க. ஸோ இதே இதில் தான் நீங்கள் போக போகிறீங்களா இல்லை வந்து குட்டியாக நீங்களே ஃபுல்லாக வந்து பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல? ஃபியூச்சர் அந்த ஐடியா இல்லை. ஃபியூச்சர் அந்த ஐடியா இல்லை. ஆனால் பார்க்குறது 2 பேர் இருந்தால் போதும். ஓகே. இதே பெஸ்ட்டாக தான் இருக்குது. நான் மறுபடியும் புதுசாக வந்து ஆடு வாங்கி குட்டி போட்டு பண்ணுறதுக்கெல்லாம் அந்த ஆப்ஷனுக்குலாம் போகல. இதே ஓகே தானே? ஓகே. மற்றவங்க இதை பண்ணுறதுனா பண்ணலாமா? பண்ணலாம். யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு எடுத்தோடனே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 20 குட்டி வாங்கி விட்டு வளர்த்துங்க. எடுத்தோனையும் ஒருத்தர் 100 குட்டி விட்டுருக்காங்க, 200 குட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா வாங்கி விடாதீங்க. 100 10 20 அப்படியே டெவலப் பண்ணிட்டு போங்க. எடுத்து 100 200 300 போகணும்னு நினைச்சீங்கன்னா லாஸ் தான் ஆகும். ஓகே. இப்போ வந்து நம்ம வளர்த்துட்டோம், அந்த 35 கிலோ 55 கிலோ வரைக்கும் பக்ரீத்துக்கு வளர்த்துட்டீங்க. இப்போ வாங்க வரவங்க முன்னாடியே நீங்க புக்கிங் பண்ணுவாங்களா இல்ல அந்த மார்க்கெட்டிங்ல நம்ம எதனா அடி வாங்க வாய்ப்பு இருக்கா? எங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 மாசம் முன்னாடி புக் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரெகுலரா எடுத்துட்டு இருக்கனால அவங்களுக்கு தெரியும். 1 மாசம் முன்னாடியே வந்து பார்த்து குட்டிக்கு வந்து மார்க் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருவாங்க. 1 மாசம் கூட அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன் கேட்கறேன்னா இப்போ ஆடுலேயே வந்து நிறைய ரகங்கள் இருக்கு. இப்போ அவங்க எது வேணா வாங்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச ரகம் வாங்கலாம். அப்போ வந்து ஆடுக்குன்னு பொதுவா டிமாண்ட் இருக்கா இல்ல இந்த செம்மறி ஆடுக்குன்னு பொதுவா டிமாண்ட் இருக்கா? அதாவது இப்போ இந்த மேச்சேரி குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பள்ளப்பட்டி இந்த லைன் மட்டும் தான் விரும்புவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கரிஞ்சு அது விரும்புவாங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்ம பக்ரீத் டைம்ல வந்து இதுல பாதி அதுல பாதி விட்டுருப்போம். எங்களுக்கு தெரியும் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்களா, அவங்க எத்தனை பேர் இது வாங்குவாங்க அதுக்கு தப்பு நாங்க கூட்டி விட்டுருவோம். ஓகே. ஆனா டிமாண்ட் இருக்கு. டிமாண்ட்ல இருக்கு. ஓகே. நாம குடுக்குற ஃபீட், நம்ம டிஎம்ஆர் ஃபீட் போறோம்ல, அதுக்கு வந்து கறி வந்து பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும், கொழுப்பு கம்மியா தான் இருக்கும். அதனால வந்து நம்மளே தேடிதான் வருவாங்க. ஓகே ஓகே ஓகே. நல்லா இது கறியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கறி டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ.
ஸோ எங்கள் சேனலுக்கு இந்த நேர்காணல் மூலயமா பல்வேறு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து எங்கள் சேனல் சார்பாக